நம்ம வந்து என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பரமஹம்சர் யோகானந்தரின் அருள்மொழிகள் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூஷனுக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ண போறோம். குருதேவர் ஒரு சீடர் குழுவிடம் கூறினார், முழு பிரபஞ்சமும் பரம்பொருளினால் ஆக்கப்பட்டு உள்ளது. இப்ப வந்து பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சீடர்கள் கிட்டக்க சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுளால உருவாக்கப்பட்டது. ஒரு நட்சத்திரம், ஒரு கல், ஒரு மரம் மற்றும் ஒரு மனிதன் ஆகியவை அனைத்தும் கடவுளின் ஒரே ஒரு மூலப்பொருட்கள் சமமாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே, அது கல்லா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவனுடைய சக்தி எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதாலதான் என்ன செஞ்சிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பல்வகைப்பட்ட படைப்பின் இருப்பில் கொண்டு வருவதற்கு இறைவன் ஒவ்வொன்றிலும் மீது தனித்துவம் உள்ள தோற்றத்தை அளிக்க நேர்ந்துள்ளது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த ஒரு படைப்பாற்றலை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுலையும் தனித்துவம் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. ஒரே நபர் கதை வசனத்தை எழுதி வண்ண காட்சிகளை தீட்டி நடிகர்களை இயக்கி அனைத்து பாகங்களையும் நடித்த நாடகத்தை தயாரிக்கிறார் என்று நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியுமானால், அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மட்டும்தான் அதை தான் என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அவரே என்ன செய்யறாருன்னா எல்லாத்தையுமே எழுதி வசனம், இப்போ வந்து இது ஒரு நாடகத்தோட என்ன செய்யறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. ஒரே ஒரு பர்சன் வந்து கதை எழுதி வசனம் நடிகர்களை இயக்கி எல்லாமே பண்ண முடிஞ்ச மாதிரி இறைவன் வந்து என்ன செய்யறாருன்னா இது எல்லாத்தையும் அவர் தான் படைச்சிருக்காரு. உலக கண்காட்சியில் நாம் விரைவில் சலிப்படைந்து விடுவோம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சலிப்படைஞ்சிருவோம். ஆனா நம்ம சலிப்படையாம இருக்கிறதுக்கு இறைவன் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆனால் நாடகம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயம் வந்து என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஆகவே தலைமை நாடக ஆசிரியர் பிரபஞ்சம் முழுவதும் நினைத்தே பார்க்க முடியாத கூர்மதியையும் முடிவே இல்லாத பல வகையான வெளிப்படுத்தி உள்ளார். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு இந்த ப்ராசஸ். அது மட்டும் இல்லாம நம்ம இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து நிறைய டைம் வந்து என்ன செய்யும்னா ஆகும். ஆனா நிறைய பிரபஞ்சங்கள்ல என்ன செய்யுதுன்னா இருக்கு. அப்ப கடவுள் வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்காரு. அதை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா அவ்வளோத்தையும் படிச்சு அனலைஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பொய்மைகளுக்குள் அவன் ஒரு மெய்யை தோற்றத்தை அளித்துள்ளான். அப்ப பொய்மைகளுக்குள்ள அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்காரு கடவுள் அப்படிங்கிறத சொல்றாங்க. குருதேவா, ஏன் இந்த நாடகம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்? ஒரு சீடர் கேட்கிறார். அப்போ இவர் பேசும்போதே ஒரு சீடர் கேட்கிறாரு, ஏன் இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணணும், இது அப்படியே ஸ்டாப் பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது இறைவனின் லீலை, நாடகம் அல்லது விளையாட்டு, குருதேவர் பதில் அளித்தார். ஸோ இது வந்து கடவுளுடைய ஒரு லீலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. கடவுள் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த நாடகம் வந்து என்ன ஆயிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவன் விரும்பினால் தன்னையே பலவாக பிரித்து கொள்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. ஸோ அவர் வந்து கடவுள் நினைச்சாங்க அப்படின்னா அவரையே தன்னை வந்து பலவிதமா என்ன செய்யலாம்னா வெளிப்படுத்த முடியும். அவை அனைத்திலும் முக்கியமான விஷயம் மனித இறைவனானது வித்தையை ஊடுருவி பார்க்க வேண்டும் என்பதுதான். ஸோ அப்ப மனிதனுக்குள்ள இறைவனை வந்து என்ன செய்யணும்னா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லீலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இறைவன் தன்னை மாயத்திரையினால் மறைத்து கொள்ளாவிட்டால் படைப்பு என்னும் பிரபஞ்ச விளையாட்டு இருக்கவே முடியாது. அப்ப இறைவன் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஹைடு பண்ணிக்கிறாங்க. நம்ம தான் என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா இறைவனை நம்ம என்ன செய்யறோம்னா தேடுறோம். நம்ம தியானத்தின் மூலமா கடவுளை நல்ல பிரார்த்தனை பண்றதன் மூலமா இறைவனை நம்ம என்ன செய்யறோம்னா தேடுறோம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்த வண்ணம் அவனுடன் கண்ணாமூச்சி விளையாடுவதற்கு உன்னதமான பரிசை வெல்வதற்கும் நாம் அனுமதிக்கப்பட்டுள்ளோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி மாதிரி கடவுள் வந்து ஒளிஞ்சுக்கிறாரு, நாம என்ன செய்யறோம்னா அவரை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த விளையாட்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப அதுல சக்சஸ் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய பிரைசஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்குது.
அப்ப என்ன மாதிரியான பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள நல்ல ஒரு அமைதியை பார்ப்போம், ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம். அந்த இறைத்தன்மையை உணரும் போதெல்லாம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா அனுபவிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்னா திரும்ப திரும்ப நம்ம தியானம் பண்றது, கடவுளை தேடுறது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொருத்தர் கேட்கிறாங்க, ஒரு சீடர் குழுவிடம் குருதேவர் கூறுகிறார். இப்ப அடுத்தது, என்னிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் உங்கள் அனைவரிடத்திலும் எனக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற நண்பர்களை நான் பெற்றிருப்பதை அறிவேன். இப்ப அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா அவரை சுத்தி இருக்காங்கல்ல அவங்க கிட்டக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவருக்காண்டி என்ன வேணாலும் என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. அப்ப அந்த மாதிரியான நபர்கள் என் லைஃப்ல என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேலும் என்னில் எல்லா விதமான உங்களுக்கும் உதவும் ஒரு நண்பனை நீங்கள் பெற்றிருப்பதை அறிவீர்கள். அதே மாதிரி நானும் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்னா செய்வேன். அது உங்களுக்கும் என்ன செய்யும்னா தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாம் ஒருவர் மற்றொருவரின் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது மூலமா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம மற்றவங்களுக்குள்ள இறைத்தன்மையை நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது கடவுளுடைய சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. நம்ம அந்த அடுத்தவங்களுடைய அந்த அடுத்த சோல்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை பார்க்க பழகணும் அப்படிங்கறத குருதேவர் அழகா இங்க என்ன செய்யறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. இது மிகவும் அழகான உறவாகும். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு உறவு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அடுத்து குருதேவர் வழக்கமாக அவரை சுற்றி இருப்பவர்களிடம் மௌனத்தை வலியுறுத்தினார். எப்பொழுதுமே குருதேவர் பரமஹம்சர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் மௌனத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா வலியுறுத்துறாங்க. அமைதியா இருங்க, முடிஞ்ச அளவு உங்களுக்குள்ளே சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் விவரித்தார். ஸோ ஏன் மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மௌனத்தின் ஆழங்களிலிருந்து இறைவன் பரமானந்த ஊற்று தவறாமல் மேலெழும்பி மனிதன் இருப்பின் மீது பொழிகிறது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சைலண்டா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய எனர்ஜியை நம்மளால என்ன செய்ய முடியும்னா உணர முடியும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இப்ப இதுக்கு வந்து பிராணிக் ஹீலிங்ல அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தது அப்படின்னா, கிளியரா இருந்தது, சைலண்டா இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து என்ன செய்ய முடியும்னா அடியில என்ன இருக்கு அப்படிங்கறத என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஆனா அந்த ஆறு வந்து ரொம்ப கலங்கி போய் இருந்தது அப்படின்னா நம்மளால அடியில என்ன இருக்கு அப்படிங்கறத என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் மேல இருந்து கடவுள் வந்து நம்மளை பாக்குறாங்க. கடவுள்ங்கிறத விட நம்மளோடதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய உயர் ஆத்மா நம்மளை மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஆறா வந்து நல்லா அமைதியா சைலண்டா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்னா அழகா நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். டவுன்லோடு என்ன செய்யும்னா ஆகும். பட் நம்மளுக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ஹையர் சோல் என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா உணர முடியாம போயிடும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அன்னை இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க முதல் தரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தரை வந்து என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. அன்னை வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தரை வந்து எப்படி அறிமுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க குழந்தையா இருக்கும் போதே ஸ்ரீ அரவிந்தர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையோடைய கனவுல வந்து வருவாங்களாம். வந்து நிறைய கைடன்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்களாம் கொடுப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் பேர்ல இவங்க நிறைய மெடிடேஷன் எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவரை வந்து இவங்க வந்து ஒரு குருவா என்ன செஞ்சிருக்காங்கன்னா பார்த்திருக்காங்க. அன்னைக்கு வந்து அவங்களுடைய பேர் வந்து என்ன செய்யாதுன்னா தெரியாது. அப்ப இவங்களா வச்ச பேர் வந்து என்ன பேரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அன்னை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெஞ்சு லேடி, அவங்களுக்கு இந்தியாவை பத்தி எதுவுமே தெரியாது, லார்டு கிருஷ்ணாவை பத்தியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரவிந்தரை வந்து என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்க போய் பேசவே இல்லையா, அதுதான் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அரவிந்தருக்கு ஆப்போசிட்ல போய் என்ன செஞ்சுட்டாங்களா அமைதியா உட்காந்துட்டாங்களாம். உட்காந்து ஒரு 15 மினிட்ஸா ஹாஃப் அன் ஹவரான்னு எனக்கு மறந்துருச்சு. ஸோ அப்படியே சைலண்டா மௌனமா என்ன செஞ்சாங்களா உட்கார்ந்து இருந்தாங்களாம். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தரும் அந்த இடத்துல மௌனமா என்ன செஞ்சிருந்தாரா உட்கார்ந்து இருந்தாராம். ஸோ அவங்க வந்து உள்ள வந்து அந்த மௌனத்துல வந்து பேசிக்கிட்டோம் அப்படிங்கறத என்ன செஞ்சாங்கன்னா குறிப்பிட்டு அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க.
நிறைய குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மௌனமா இருக்கும்போது அவங்க வந்து பேசிக்குவாங்க அப்படிங்கறத என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ மௌனம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அரவிந்தருடைய எல்லா டீச்சிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. எவ்வளவு தூரம் மௌனமா உனக்குள்ள இருப்பியோ அவ்வளவு தூரம் மௌனமா இரு அப்படிங்கறத என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டீப்பர் லெவல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க குருமார்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா உள்வாங்கி கூட முடியும். அடுத்தது, சீடர்கள் தங்கள் நலனுக்காக இடைவிடாது உழைக்கும் குருதேவருக்கு சேவை செய்வதை தங்கள் பாக்கியமாக கருதுகின்றனர். அப்ப சீடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நிறைய சர்வீஸ் வந்து குருவுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா பண்றாங்க. அது வந்து அவங்க வந்து ரொம்ப பாக்கியமா ரொம்ப இஷ்டத்தோட என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. தனக்காக சில வேலைகளை செய்த ஒரு சீடர் குழுவிடம் குருதேவர் கூறுகிறார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகானந்தர் கூறுறாரு, அவங்களுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அனைவரும் உங்கள் பல கவனங்களுடன் என்னிடம் மிகவும் அன்புடன் இருக்கிறீர்கள். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் என்கிட்ட என்ன செய்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, பார்த்து என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லை, நீங்கள் தான் எங்களிடம் அன்பு காட்டுகிறீர்கள் குருதேவா என்று ஒரு சீடர் வியப்புடன் கூறுகிறார். இல்ல நீங்க தான் என்ன செய்றீங்கன்னா எங்க கிட்ட ரொம்ப ரொம்ப என்ன செய்றீங்கன்னா அன்பு காட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இறைவனுக்கு உதவி செய்கிறான் பரமஹம்சர் அவரது இனிய புன்சிரிப்புடன் கூறுகிறார். ஸோ அப்போ வந்து அதுக்கு பதில் வந்து யோகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு என்ன செய்யறாருன்னா உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத அவர் இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. மனித வாழ்க்கை என்ற அவனது நாடகத்தின் இதுதான் அவனது ரகசிய திட்டம். அப்ப நம்மளுடைய லைஃப்ல அடுத்தவங்களுக்குள்ள அந்த கடவுள் தன்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய திட்டம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இதை நீங்க வந்து சோல் கிளாஸ் அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் இந்த கோர்ஸ் வந்து பிராணிக் ஹீலிங்ல படிச்சீங்க அப்படின்னா இதை பத்தி நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா டீப்பா சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அடுத்த பர்சனை வந்து என்ன செய்ய முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு வந்து என்ன செய்வோம்னா கொடுப்போம். அதுக்கு உண்டான ஒரு பிராக்டிஸ் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா அதுல உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து, எல்லா ஆசைகளையும் அழித்து விடு, அகந்தையை ஒழித்து விடு போன்ற இவையெல்லாம் எனக்கு மிகவும் எதிர்மறையாக தோன்றுகிறது. ஸோ இப்போ வந்து அடுத்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா ஆசையும் அழிச்சிடு, அடுத்தாப்புல ப்ரைடையும் என்ன செஞ்சிருன்னா ஒழிச்சிடு. ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னா உனக்குள்ள எதிர்மறையான ஒரு விஷயம் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. குருதேவர் சொல்றார், இதை கைவிட்டு விட்டால் என்னிடம் என்னதான் மிஞ்சி இருக்கும் என்று சீடன் கேட்டான். அப்ப சீடன் சொல்றான், இதை ரெண்டையுமே நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்கிட்ட அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா கேட்கிறாரு. குருதேவர் பதில் அளித்தார், உண்மையில் அனைத்தும் இருக்கும், ஏனெனில் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆதாரமான பரம்பொருளின் வளம் பெற்று இருப்பீர்கள். ஸோ இதெல்லாமே போயிடுச்சு அப்படின்னா பரம்பொருளுடைய வளம் நம்ம கிட்டக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காண்டி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். அப்ப அந்த ஆசையே நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு அந்த சீடர் வந்து கேட்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள இருக்கும், வளம், அதுக்குண்டான வளமை நம்ம கிட்ட இருக்கும். ஒரு ரொட்டி துண்டு மற்றும் சொற்ப தேச வசதிகள் திருப்தியுற்று திக்கு தெரியாத பிச்சைக்காரன் போல் இனிமேல் இல்லாமல் எல்லையற்ற இறைவனின் ஒரு புதல்வனாக உங்களுடைய உன்னதமான இடத்தை நீங்கள் மீட்டு இருப்பீர்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொட்டி துண்டு அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, நிறைய ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா நிறைய ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா ஆசைப்படுவோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கிட்டக்க வந்து திருப்தியை வந்து என்ன செய்யாதுன்னா கொடுக்காது. அப்ப இதெல்லாத்தையும் நம்ம விடும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நல்ல திருப்தியோட இறைவனுடைய சன்னதியில ரொம்ப அமைதியா ஒரு ஹாப்பினஸோட நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எதிர்மறையான நிலை அல்ல. இது வந்து நம்ம எதிர்மறையான நிலை அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா குறிப்பிட முடியாது. அவர் தொடர்ந்தார், அகங்காரத்தை ஒழிப்பது உண்மையான ஆன்மாவை ஒளிர்விட அனுமதிக்கிறது. ஸோ உன்னுடைய ஈகோ விடும்போதுதான் உன்னுடைய சோல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஷைனே ஆகும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க.
இததான் நம்மளுடைய மாஸ்டரும் சொல்லுவாங்க, ஈகோ தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்குமா, அது நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரைடு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சியவே என்ன செய்யும்னா ஸ்டாப் பண்ணும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து அந்த ப்ரைடை ஓவர் கம் பண்றோமோ அப்ப நம்மளால வந்து அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இறை அனுபூதி என்பது விவரிக்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் அதனோடு எதையும் ஒப்பிட முடியாது. ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து சும்மா வார்த்தைகளால நீங்க கேட்கும் போது அதை உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா புரிஞ்சுக்க முடியாது. அதை எதோடையுமே என்ன செய்ய முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து இந்த திங்ஸ் மேலெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருக்கு. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப என்ன செய்யறோம்னா சந்தோஷப்படுறோம், அதுல நம்ம ரொம்ப ரொம்ப திருப்தி படுறோம். அப்ப அதை விட உண்மையான ஆனந்தம் வந்து அதுல இருக்கு அப்படிங்கறத அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. ஏன்னா அதை வந்து அவர் உணர்ந்தனால அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அதை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் நம்மளுக்காண்டி என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு 3 பேருக்கு வந்து என்ன செய்யலாம்னா மன்னிப்பு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன்ல. ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நம்ம காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊன்றி இறங்குகிறது. இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர் யாருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அவங்க நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கலாம். அவங்களுடைய கண்களையே நாம இப்ப அப்படியே பார்க்கலாம். இப்ப அவங்க கிட்டக்க நாம மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊன்றி இறங்குகிறது. இப்ப நம்ம வெளிநபர் யாருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கலாம். அவங்களுடைய கண்களை நாம இப்ப அப்படியே பார்க்கலாம். இப்ப அவங்களுக்கு நாம மன்னிப்பு கொடுக்கலாம். நீங்கள் செய்த தவறை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கின்றேன். இப்போ அந்த பர்சன் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா மன்னிப்பு வந்து கொடுத்துடலாம். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நம் இருவருக்குள்ளும் நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நான் கட் பண்றேன். கட் கட் கட். கடவுளுடைய அன்பும் அமைதியும் நம் இருவருக்குள்ளும் இருக்கட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊன்றி இறங்குகிறது. இப்ப நம்மளுடைய தொழில், நம்மளுடைய ஜாபை நாம நல்லா என்ன செஞ்சுக்கலாம்னா உருவாக்கப்படுத்திக்கலாம். அதுக்கிட்டக்க நாம என்ன செஞ்சுக்கலாம்னா மன்னிப்பு கேட்டுக்கலாம்.
நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நான் ஏதாவது திட்டியிருந்தாலோ இல்லை சலிப்படைஞ்சிருந்தாலோ இல்லை உன்னை பற்றி நான் நெகட்டிவாக என் மனசில் நிறைய நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலோ அதுக்காண்டி நான் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ அப்படியே நல்லா வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். நிறைய பேர்கிட்ட நிறைய சலிப்படைஞ்சிருக்கலாம். ஸோ இதை விட என்னால் பெட்டராக பண்ண முடியலையேன்னு நினச்சிருக்கலாம். இந்த ஜாபை தான் நான் எடுத்து பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு, இது மாதிரி நான் என்ன வார்த்தைகள் பேசியிருந்தாலும் என்னை நீ மன்னிச்சிடு. நம்மளுக்கும் அந்த ஜாபுக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி லிங்கை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம். நல்ல கடவுளுடைய ஆசிகள் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் நல்லா இருக்கிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல நம்மளுடைய தொழில இருந்து நிறைய முன்னேற்றம் நம்மளுக்கு அப்படியே கண்டினியூஸா கிடைக்கிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தொழில் மூலமா நம்ம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பிளிஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதுல இருந்து நிறைய வளமை நம்மளுக்கு கண்டினியூஸா வர்ற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்மளுடைய தொழில் மூலமா நம்மளுக்கு நல்ல அபரிதமான ஒரு வளர்ச்சி நம்ம லைஃப்ல இருக்கிற மாதிரி நம்ம நல்லா பார்க்கலாம். நிறைய ப்ராஸ்பாரிட்டி, நிறைய வாங்குற மாதிரி, நிறைய தானம் தர்மங்கள் நல்லா பண்ற மாதிரி, நம்மளுடைய ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய தொழிலை நாம நல்லா வாழ்த்திக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and might seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நம்மளுக்குள்ள யாருக்காவது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள், கோபம், எரிச்சல் நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய கால் பாத சக்கரா வழியா எல்லா விதமான டாக்ஸினான எனர்ஜி எல்லாமே அப்படியே பூமிக்குள்ள அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகிற மாதிரி நாம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.